சகோதரர் விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியுமா? அவருக்கு கொள்கைகள் தெரியுமா? கொள்கைகள் பேசிய பல கட்சிகள் ஏன் அம்பேத்கரை இதுவரைக்கும் மேடையில் ஏற்றவில்லை? இன்றைக்கு இந்த புத்தக விழாவின் வெற்றி திரு நிர்வாக இயக்குனர் திரு சீனிவாசன் அவர்களுடைய வெற்றி, இன்றைக்கு விகடனுடைய வெற்றி. முதல் முறையாக அம்பேத்கருடைய நினைவு நாளை எல்லா அமைச்சர்களும் சென்று மாலையிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் என்று அமைச்சர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வெற்றி, எங்களுடைய வெற்றி, எங்களுடைய பிரச்சாரத்துடைய வெற்றி. சோ அந்த பகுப்பாய்வில் அம்பேத்கர் அவர்கள் ஏன் தோல்விற்றார் என்ற கேள்வி என்னுடைய 15 வயதில் உருவாகியது. என்னுடைய தாயினுடைய இழப்பு, என்னுடைய தனிமை அரசியலை நோக்கி என்னுடைய 15 வயதிலே செல்ல வைத்தது. அதனால்தான் 3 யுத்தங்களில் தேர்தல் அரசியலை கற்றுக்கொண்டு இங்கு வந்திருக்கிறேன். எங்கிருந்து கற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் எல்லாருக்கும் தெரியும். சில விமர்சனங்கள் இதற்கு பதில் சொல்வதை விட 2026 தேர்தலுக்கான பணிகள் 2026 மன்னராட்சி தான் இங்க இருக்கு. மன்னராட்சியை கொஸ்டின் கேட்டா உடனே சொல்லிடுவாங்க, நீ சங்கி, நீ சங்கின்னு சொல்லு, இல்ல அர்பன் நக்சலைட் சொல்லு, இல்ல மாவோன்னு சொல்லு. அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பா நான் பேசுறேன். 1,40,00,000 பேர் தலித் மக்கள் இருக்காங்க. அதுல ஆதி திராவிட மக்கள் 92 லட்சம் பேர் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரம் பங்கு கொடுன்னு கேட்டா தப்புன்னு சொல்றாங்க. 25% தான் இருக்கு உங்களுக்கு. 25% வச்சுக்கிட்டு எப்படி நீங்க ஒரு பெரிய கட்சி சொல்ல முடியும்? தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை உருவாக்க வேண்டும். தமிழகத்தில் அதில் தலித் மக்கள் பெரும்ப வேண்டும். சமூக நீதியை உருவாக்கிட்டோம். சமூக நீதி 69% உருவாக்கிட்டோம். எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சு, டாக்டர் ஆயிட்டாங்க, இன்ஜினியர் ஆயிட்டு இருக்காங்க, எல்லாம் ஓகே. ஆனா அரசியல்ல அதிகாரத்துக்கு வரணும், விடவே மாட்டாங்க. மன்னராட்சி தான் இங்க இருக்கு. மன்னராட்சியை கொஸ்டின் கேட்டா உடனே சொல்லிடுவாங்க, நீ சங்கி, நீ சங்கின்னு சொல்லு, இல்ல அர்பன் நக்சலைட் சொல்லு, இல்ல மாவோன்னு சொல்லு. அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. தமிழக மக்கள் புதிய அரசியலை உருவாக்க முடிவெடுத்து விட்டார்கள். திரு சகோதரர் விஜய் அவர்களுக்கோ அண்ணன் திருமா அவர்களுக்கோ அனைத்து கட்சிக்கோ ஒரு புதிய அரசியலை, இளைஞருக்கான அரசியலை உருவாக்குவோம். புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரே ஒரு கனவு தான் சொன்னார், நீங்க எதுக்கு வேணா போராடுங்க. தலித் மக்களை பார்த்து உடனே சொன்னாங்க, அதிகாரத்தை நோக்கி போராடுங்கள், அதிகாரத்தை உருவாக்குங்கள். அதிகாரம் தான் நம்மளுடைய சமத்துவ மின்மையை தூக்கி எறியும். என்னுடைய தாய் இறப்புக்கு ஒரு காரணம் ஜாதி. அந்த ஜாதியை தூக்கி எறியதுக்கு தான் தலைவர் திருமாவளவன் கூட போய் சேர்ந்தேன். எல்லாரும் சொல்லுவாங்க, என் கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை பார்த்துட்டாங்க, இவரு அவருன்னு. எனக்கே என் ஜாதியை தெரியாது. ஏன்னா நான் ஒரு விளையாட்டு வீரன். தமிழக விளையாட்டு ஆட்டத்தில் படிச்சு இந்தியாவோட பிரசிடண்டா நின்றுட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்தியாவோட பிரசிடண்டா நின்றுட்டு இருக்கேன். சோ என்னுடைய ஒரே வேண்டுகோள், ஜாதியை தீண்டாமை ஒழிப்பது முக்கியம் அல்ல, ஜாதியை அழித்தல் முக்கியம். ஜாதியை அழித்தல் முக்கியம். தலித் மக்களுடைய பிரச்சனை தலித் மட்டும் பேசக்கூடாது. சகோதரர் விஜய் அவர்கள் வேங்கை வயலுடைய கிராமத்திற்கு செல்ல வேண்டும், அந்த மக்களுடன் உரையாட வேண்டும். நீங்க ஃபீல்டுக்கு வாங்க. மேலவளவு முருகேசன் அவர்களுடைய ஒரே நாள் 7 பேர் வெட்டப்பட்டிருக்காங்க. அந்த வில்லேஜுக்கு வாங்க. உங்களுடைய பிரபலம், உங்களுடைய ஒரு வார்த்தை தமிழகத்தில் இன்றைக்கு எப்படி எல்லா அமைச்சர்களும் இந்த ஒரு புக் ரிலீஸுக்காக எல்லா அமைச்சர்களும் இன்னைக்கு ஏறி மேடையில் ஏறி அம்பேத்கருக்கு மாலை போட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னாங்க பாருங்க, இதுதான் உங்களுடைய வெற்றி. இதுக்கு தான் இந்த மேடையை உருவாக்கணும். இந்த மேடையை அதற்கு தான் உருவாக்கினோம். புத்தக விழாவில் அரசியல், அம்பேத்கர்னாலே அரசியல் தான். அனைவருக்குமான தலைவர் சொன்னாலே இங்க நிறைய பேருக்கு பிடிக்காது. திரு பெரியார் அவர்களும் அம்பேத்கரோட கொள்கையிலும் இணைந்து இனிமேல் பயணிக்க வேண்டியணும். இணைந்து பயணிக்கணும். அப்படி இணைந்து பயணிச்சாதான் தமிழகத்தில் புது மாற்றங்கள் வேணும், புது மாற்றங்கள் உருவாகும்.
ஓடப்பனாயிருக்கும் ஏழையப்பன் உதயப்பன் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பன் உயரப்பன் எல்லாம் நிலை மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார். புரட்சியாளர் பாரதிதாசன் கூறியதை போல ஏழைகள் ஒன்று சேர்ந்தால் உங்களை தூக்கி எறியக்கூடிய காலம் உருவாகும். புதிய அரசியலை நோக்கி நாம் செல்லுவோம். நன்றி, வணக்கம். Adav sir, we'd request you to give a memento to our chief guest.